வணக்கம் நேர்களே. நம்மோடு காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் திரு பீட்டர் அல்போன்ஸ் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். தாவேகா அரசு 100 நாட்களை நெருங்கிடுச்சு. இதுல 100 நாட்கள் முதலமைச்சர் எப்படி அவருக்கு கொடுக்கப்பட்ட களத்தில் அவரால் இயன்ற அளவுக்கு சிறப்பாக ஆடுகிறார். அதாவது ஆடு களம் இருக்கிறது அல்லவா, ஒரு பேட்ஸ்மேன் ஒரு பவுலர், அந்த ஆடு களம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த ஆடு களம் எப்படி இருக்கு, அது அவருடைய குவாலிட்டி ஆஃப் பிளேயை அது முடிவு செய்யறதுல அதுக்கு ஒரு பெரிய ரோல் இருக்கு. அதுக்கு அவர் எதை இன்ஹெரிட் பண்ணியிருக்காரு, அவருடைய கையில் கொடுக்கப்பட்ட அரசாங்கம் என்ன, அந்த அரசாங்கத்தினுடைய நிலை என்ன, அந்த சூழ்நிலையை நீங்க புரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் அவர் ஓரளவுக்கு அதை ஃபேஸ் பண்ணி அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு முயற்சிக்கிறாருங்கிறது நமக்கு புரியுது. அது அவருக்கு நிச்சயமாக ஒரு அவகாசம் தேவை, ஒரு கால அவகாசம் தேவை. டோட்டலி பேங்க்ரப்ட் கவர்மெண்ட், காஃபர்ஸ் ஆர் டோட்டலி எம்டி. நீங்க கம்ப்ளீட்டா கான்ட்ராக்ட்ஸ், டெண்டர்ஸ் எல்லாத்தையும் 3 வருஷம் 4 வருஷத்துக்குள்ளதெல்லாம் கொடுத்துட்டு பேமெண்ட் கொடுக்காம எல்லாத்தையும் அரியர்ஸ் வச்சுட்டு நீங்கள் போயிட்டீங்க. இப்போ he has to come and sort out everything from scratch. அந்த சூழ்நிலையில் he is also burdened with பேமெண்ட்ஸ். அதாவது எந்த திட்டத்தையும் அவர் இப்போ நிறுத்த முடியாத ஒரு சூழ்நிலை. மந்த்லி பேமெண்ட் மகளிருக்கு உதவி மாதம் ரூபா கொடுக்கறதுலையோ, காலை உணவு திட்டத்தை கொடுக்கறதுலையோ, கல்லூரி மாணவர்களுக்கு மாதம் கொடுக்கறதுலையோ, வயதியவர்களுக்கு உள்ள உதவித்தொகையை மாதம் வழங்குறதுலையோ எதையுமே அவர் நிறுத்திட முடியாது. அரசாங்க ஊழியருக்கு சம்பளம் கொடுக்கறதுலையோ, பென்ஷன் கொடுக்கறதுலையோ எதுலையுமே நிப்பாட்டிட முடியாது. மதிய உணவு திட்டம், காலை உணவு திட்டம், இப்படி இதெல்லாம் கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இதற்கு இடையில அவர் 20,000 கோடி கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம், அதை வாங்கி 16,000 கோடி வட்டி கட்டுறாரு. அது இவர் வாங்கின கடன் அல்ல, இவர் வட்டி கட்டுறது இவர் வாங்கிய கடனுக்கு அல்ல, இந்த அரசு வாங்கிய கடனுக்கு இவர் வட்டி கட்டல. இவர் கட்டுற வட்டி ஏற்கனவே அரசுகள் வாங்கி வச்சிருக்க கடனுக்கு இவர் இப்போ கடன் வாங்கி வட்டி கட்டுறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இவர் ஐ திங்க் இவர் has performed extremely well. அதாவது இந்த சூழ்நிலையில் எதையுமே எந்த ஸ்கீமையும் நிப்பாட்டிடாம, அதே சமயத்தில் ஏதாவது மக்களுக்கு ரிலீஃப் கொடுக்கணும். விவசாயிகள் கடன் இருக்கு, சரி முழுமையாக கடனை தள்ளுபடி செய்யல முடியல, ஒரு 75,000 ரூபாய் கடன் வாங்கினவங்களுக்காவது ரிலீஃப் கொடுக்குறோம். இதை போன்ற திட்டங்களையும் அவர் முன்னெடுத்திருக்கிறார். அரசாங்கம் 100 நாட்கள் எப்படி? ரெண்டாவது ஒரு பெரிய மாற்றம் இந்த அரசாங்கத்தில் என்ன வரவேற்கக்கூடிய மாற்றம்னா, ஊழல் பேசப்படுகின்ற பொருளாக மாறி இருக்கிறது. லஞ்சம் ஊழல் எப்படி ஆயிப்போச்சுன்னா ஒரு ஃபேக்ட் அக்காம்ப்ளிம்பாங்க. அதாவது அது அப்படிதான் இருக்கும், அதை பற்றி யாருமே பேச கொடுத்துட வேண்டியதானே. இப்போ சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போகிறோம், எவ்வளவு கேட்குறாரு சப் ரெஜிஸ்ட்ராருங்கிறது தான் ப்ராப்ளம். ஏன்னா கேட்கறதுல யாருக்குமே பிரச்சனை இல்லை, ரொம்ப அதிகமாக கேட்டாருன்னா கொஞ்சம் குறைச்சிங்க, அப்படித்தான் எல்லாருமே. ஈவன் எம்எல்ஏஸ் எம்பிஸ் அவங்க போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணா கூட இந்த நிலைமை தான் நடந்துகிட்டு இருந்தது. எல்லாருமே இதான் பண்ணிக்கணும். ஆர்டிஓ ஆஃபீஸ், நீங்க மைனிங் டிபார்ட்மெண்ட், டாஸ்மாக், இங்கெல்லாம் எழுத 10 ரூபா நார்மல், பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகம், அவ்வளவுதான். அதுக்கு பிறகு அவங்க கூடுதல் வாங்கினா அதுவும் நார்மல். அதே மாதிரி டெண்டர்ல 30% அது நார்மல். இப்படி எல்லாமே நார்மல்னு நம்ம எல்லாரும் பழகிட்டோம், மைண்ட் செட் ஆயிடுச்சு. ஆகவே கரப்ஷன் வாஸ் நாட் அட் ஆல் அன் இஷ்யூ. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சிஎம் வந்த பிறகு he has made it as an issue. அதில் எவ்வளோ தூரம் சக்சீட் ஆகிறாருன்னு போதான் தெரியும். ஏன்னா இதை இந்த அரசாங்கத்தில் புழுத்து போயிருக்கிற இந்த ஊழல் அதிகாரிகள் எல்லாம் நீங்கள் ஒரே நாளில் திருத்திறங்கிறது நடக்கவே நடக்காது. புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க. நீங்கள் போய் அங்கே போய் ரைட் பண்ணீங்கன்னா அவங்க வெளியே ஜிபேல பண்ண சொல்கிறாங்க. ஜிபேல போய் நம்பரை தோண்டி பார்த்தாச்சுன்னா ஒய்ஃப் நம்பருக்கு அனுப்புன்னு சொல்கிறாங்க. ஒய்ஃப் நம்பரை போய் இப்போ பிடிச்சா இப்போ நண்பர்கள் சில பேர் நம்பரை வச்சு வாங்குறாங்க. ஸோ இதை மாதிரி விரட்டி அரசாங்கம் செயலாற்ற வேண்டியது இருக்கு. ஒரு டெண்டருக்கு கண்டிஷன்னா ஒவ்வொரு அதிகாரியும் தனக்கு யாருக்கு அவர் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தகுந்தாப்புல டெண்டர் டாக்குமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்றாங்க. தெர் வாஸ் நாட் எ யூனிவர்சல் ஒரு ஃபார்மெட்டு, இப்படி தான் டெண்டர் இருக்கணும், இப்படி தான், அதெல்லாம் இல்லை கடந்த ஆட்சியில். ஏன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவங்கவுங்க வசதிக்கு தந்தாப்புல டெண்டர், சிங்கிள் டெண்டர். பாதி 95% ஆஃப் தி ஒர்க், அரசாங்கத்தினுடைய ஒர்க் சிங்கிள் டெண்டர் தான். ஸோ இதுல இருந்துலாம் மாறி இப்போ எல்லாரும் கான்ட்ராக்ட் கேட்கலாம், எல்லாரும் டெண்டர் போடலாம், இந்த மாதிரிலாம் வந்திருக்குது. இது எவ்வளவு நாள் சஸ்டெயின் ஆக போகுதுங்கிறது எனக்கு தெரியல. 100 நாள் ஆட்சியில் இது ஒரு மிகப்பெரிய வரவேற்கத்தக்க முன்னேற்றம். நேற்று என்னுடைய வாக்கிங்கில் நண்பரை சந்திச்சேன். அவர் அண்ணா ஒரு குரூப் ஆஃப் பிஸ்னஸ் பீப்புள், அவங்க ஒன்றா வருவாங்க. எல்லாருமே லீடிங் மெர்ச்சன்ட்ஸு ஃப்ரம் திருநெல்வேலி இங்கே செட்டில் ஆகி சூப்பர் மார்க்கெட் அதெல்லாம் வச்சுருக்காங்க. அவங்க சொன்னாங்க, திடீர்னு அவங்க எல்லாருமே ஒரு திமுக காங்கிரஸ் அனுதாபிகள் தான். அவங்க என்னை பார்த்தோன்னே, சார் நாங்கள்லாம் தாவேகா சப்போர்ட் பண்ண போகிறோம். என்னையான்னு கேட்டேன். சார் ஒரு டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும் சார், 4 லட்சம் ரூபா கேட்டு அந்த சப் ரெஜிஸ்ட்ரார் தலைகீழ நின்னா சார்.
நாங்களும் சரி கிடக்கட்டும்னு விட்டோம். நேற்று போய் கூப்பிட்டு ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஒரு பைசா செலவு பண்ணாமல் வந்தோம் சார். நாங்கள் இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்க. ஸோ இதை மாதிரி நடக்குது. அதிகாரிகள் வாங்குறதுக்கு ஆசை இருக்குது, ஆனால் பயப்படுறாங்க. இப்போ அதான் இன்னைக்கு சிச்சுவேஷன். பயப்படுறாங்க. எதிர்க்கட்சிகள் எப்படி சார் செயல்பாடு இருக்குது 100 நாள்? எதிர்க்கட்சிகளுக்கு வந்து பொறுமை இல்லை. கொஞ்சம் ஒரு 6 மாதம் வந்து நீங்கள் வந்து 2 பேருமே எதிர்க்கட்சிகள், திமுக அண்ட் அதிமுக, நீங்கள் எத்தனை வருஷம் ஆண்டிருக்கிறீங்க? நீங்கள் வந்து உங்கள் ஆட்சி காலத்தில் அவ்வளோ பிரச்சனையும் தீர்ந்துட்டுதா? நீங்கள் அதுக்காக வேண்டி நீங்கள் திட்டங்களே போடலைன்னு நான் சொல்லலை. சில பிரச்சனைகள் வந்து தலை இருக்கிற வரைக்கும் தலைவலி இது இருக்குங்கிற மாதிரி சில பிரச்சனைகள் வந்து நிரந்தரமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். ஒரு முறை விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி பண்ணிட்டா அதுக்கு பிறகு விவசாயிகள் கடன் தள்ளுபடி கேட்க மாட்டாங்களா? காவேரியில் வந்து வறட்சி வந்ததுன்னா காவேரி நீர் பிரச்சனை வராதா? இதை போன்ற பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருக்கும். ஆகவே நீங்கள் வந்து நாட்டில் வந்து மொத்தத்தில் மனித மதிப்பீடுகள் வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சுங்கிறத ஒத்துக்கணும். யார் காரணம்? அதுக்கு என்ன காரணங்கிறது நம்முடைய கலாச்சாரம் காரணமா, சமூக ஊடகங்கள் காரணமாக, திரைப்படங்கள் காரணமாக, இன்றைக்கி வந்து இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையை வந்து நமக்கு வேல்யூஸே வேண்டாம், நமக்கு வந்து மணி ஒன்லி அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் நினச்சி ஓடிக்கிட்டே இருக்கிறோமா, அது காரணமாக வந்து ஒரு களவு கொலைலாம் ரொம்ப சாதாரணமான விஷயங்களாக போச்சு. இதெல்லாம் கோப்ப பண்ணணும், இதெல்லாம் வந்து இருக்குது. இது எல்லாத்துக்கும் 100 நாளில் விஜய் முடிவு பண்ணணும், இவ்வளோத்துக்கும் விஜய் தான் காரணம் அப்படின்னு நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ண நினச்சிங்கன்னா அது யார் ஏற்றுக்குவா? எஸ்கம் ஒன்லி ஃபார் 100 days. இன்னும் எம்எல்ஏக்களுக்கு வந்து அசம்பிளிக்குள்ளே எந்த வாசலில் போய் எந்த வாசலில் வெளியே வரணும்னு தெரியல. அமைச்சர்களுக்கே வந்து கூட போகிற டவாலி கூட்டு போனால் தான் போய் சேர முடியும். இப்போ நான் 25 வருஷம் இந்த செக்ரட்டேரியட்டில் இருந்திருக்கேன். எனக்கே வந்து சில இடங்களுக்கு போனால் திரும்ப வர முடியாது. ஏன்னா அந்த செக்ரட்டேரியட்டினுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அப்படி. என்ன இதெல்லாம் வந்து ஒரு ஃபைல் மூமெண்ட்டு எல்லாம். ஆனால் அமைச்சர்கள் வந்து தே ஹவ் பிக்ட் அப். முதல்லலாம் ஒரு வாரத்துக்கு அமைச்சர்களுக்கெல்லாம் தொலைக்காட்சியை பார்க்க வைக்கலாம் நெர்வஸாக இருந்தாங்க. இன்றைக்கி கொஞ்சம் அசம்பிளியில் பேசுகிறாங்க, பதில் சொல்கிறாங்க. ஆனால் அவங்கள்ட்ட சில பேர்கிட்ட வார்த்தை வளம் இல்லை. சம் பீப்புள் தே டோன்ட் ஹேவ் வெக்கபுலரி. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா மனசுக்கு வந்தோடனே தப்பான ஒரு வார்த்தையை டபக்குன்னு சொல்லிடுறேன். அதெல்லாம் வந்து போக போக சரியாயிடும்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி விஷயங்களை வந்து அந்த மாதிரி அந்த கன்செஷன்ஸை அவங்களுக்கு கொடுத்து தான் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். நன்றி சார்.